என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். அது உன்னுடைய சோகங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் முடியவில்லை, மேலும் அதிகமாகத்தான் ஆகின்றது என்று உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எனக்கு நன்றாக புரிகின்றது. உனக்கான வாழ்க்கை உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது. அதிலும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையையே நான் உனக்கு ஆசீர்வதிக்கப் போகின்றேன். அழகான வாழ்க்கை, அமைதியான சூழல் போன்ற எல்லா வளங்களையும் பெற்று நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய். நீ இந்த சோகத்தை கடந்துவிட்டால் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் வேறேதும் சோதனைகள் நிச்சயமாக இருக்காது. நிறைய கஷ்டங்களை அனுபவித்த நீ, மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தினார்கள், தலை குனிய வைத்தார்கள், பெரும் சிக்கல்களை உண்டாக்கினார்கள். ஆனால் நீ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மிகவும் கவனத்தோடு நகர்ந்து வந்து விட்டாய். என்னுடைய அனைத்து கவனமும் எப்போதும் உன்மீதுதான் இருக்கின்றது. என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போது சிலர் அதிலிருந்து ஓடி ஒளியத்தான் செய்கிறார்கள். ஆனால் நீயோ என் மீது முழு நம்பிக்கை வைத்து, என் மீது முழு பாரத்தை போட்டு, மனம் தளராமல் நிதானமாய் செயல்பட்டு, யாருக்கும் தெரியாமல் தனிமையில் அழுதாலும் என்னுடைய அப்பா இருக்கின்றார், எல்லாவற்றையும் என்னுடைய அப்பா பார்த்துக் கொள்வார் என்கின்ற அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய். இது போன்று நம்பிக்கையோடு நீ இருந்ததால்தான் இப்போது உன்னுடைய அனைத்து சோகங்களையும் கடந்து வந்து சுகமாக வாழ்வதற்கான நிலையை வந்தடைந்து விட்டாய். இந்த உலகத்தின் நியதிப்படி அனைவருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்கின்றது. அதற்கு கால நேரம் என்று இல்லை. உன்னுடைய வேண்டுதல்களை உன்னுடைய அப்பா ஒருபோதும் அலட்சியப்படுத்தாமல் உனக்கு தேவையானதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். எப்படிப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டு நான் கொண்டு வந்து விடுவேன். நம்பிக்கையோடும் புன்னகையோடும் பக்தியோடும் எந்த பிரச்சனையின் போதும் என்னை நீ பார்க்கும் போது உனக்கு தேவையானதை நான் நிச்சயம் அள்ளி அள்ளி கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நயவஞ்சகத்துடன் பிறரை கெடுக்க நினைக்காதே. தூய எண்ணங்களோடு இரு. நல்ல செய்தி உன்னை தேடி வந்து சேரும். இந்த உலக சூழலில் எல்லோரும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு அதனை மற்றவர்கள் மீது செலுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த ஒரு தவறை மட்டும் நீ ஒருபோதும் செய்து விடாதே. குழந்தையே, பிரச்சனை அதிகம் வருகின்றது என்று அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் அதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்பதே தெரியாமல் போய்விடும். சிறு சிறு சந்தோஷங்களை கூட உன்னால் அனுபவிக்க முடியாது. போனது போகட்டும். நிச்சயம் உன்னுடைய வலிகளுக்கான மருந்தை நான் உனக்கு தருவேன். நீ எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் உன்னை வெளியில் கொண்டு வர இந்த தந்தை நிச்சயம் உதவி செய்வேன். எனவே பொறுமையாயிரு. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் நிச்சயம் உன்னை காப்பாற்றும். விரைவில் உன்னுடைய அனைத்து சோகங்களையும் தகர்த்து நான் உன்னை நல்ல நிலைக்கு வரவழைப்பேன். நீ சந்தோஷமான ஆனந்தமான வாழ்க்கையை நிச்சயம் வாழப் போகின்றாய். என்னுடைய குழந்தையை சந்தோஷமாக வாழ வைத்து அவள் முகத்தை ஆனந்தத்தை பார்ப்பதே இந்த தந்தையின் முதல் ஆசையாகும். அதனை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். நீ கவலைப்படாமல் இரு என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நல்லதே நடக்கும். என் குழந்தையே, இன்று நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு திடீர் திருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தேறும். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயம்தான், ஆனால் நீ எதிர்பாராத நேரத்தில் தான் சற்றென்று நிகழ்ந்தேறும். ஏனென்றால் வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் தான் அனைத்து திருப்பங்களும் நிகழ்கின்றன. அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ எதிர்பார்த்த திடீர் திருப்பம் ஏற்படும். அந்த சந்தோஷ தருணத்தை நீ விளக்க முடியாமல்
திணறப் போகின்றாய். உண்மையில் உன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லாமல் நீ திண்டாடப் போகின்றாய். ஏனென்றால் உனக்கான விஷயங்களை நான் திருத்தி அமைப்பதற்கான வேளையில் எப்போதோ இறங்கிவிட்டேன். இன்னும் கொஞ்ச நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா ஆச்சரியங்களும் நடக்கும். இந்த உலகத்தை விட்டே நீயே வெளியே வருவதாய் நீ உணரப் போகின்றாய். இன்னும் சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தில் மிதக்கப் போகின்றாய். என் மீது நம்பிக்கையோடு இரு கண்மணி, எதுவும் பொய்யல்ல, நிச்சயம் நிகழ்ந்தேறும். இதற்கு முன் ஒரு சில வார்த்தைகளை பகிர்கின்றேன். நான் சொல்வதை கேட்டு புரிந்து அதன்படி நீ நடந்து கொள். கண்களை மூடி அமைதியாக கேள். வெளிப்புறத்தில் நடப்பவை எல்லாம் உண்மை என்று நம்பிவிடாதே. அது எந்த நேரத்திலும் மாறலாம். மனசக்தியை நீ உயிருடன் வைத்துக்கொள். உன்னுடைய இதயத்தை திறந்து வைத்துக்கொள். எல்லா சூழலிலும் எல்லா நன்மைக்கே என்று உனக்கு நீயே ஞாபகப்படுத்திக்கொள். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. பணம், பொருள், பதவி, அதிகாரம், உறவுகள் என்று எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. இது உனக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைவருக்குமே இது பொருந்தும். எல்லாம் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. என்றும் நிலையானது அன்பு மட்டுமே, உண்மையான அன்பு மட்டுமே. இந்த உலகம் இன்றும் இயங்குவது உண்மையான அன்பினால் மட்டுமே. அதனால் உண்மையான அன்பினை உன்னுடைய உறவுகளிடத்தில் நீ செலுத்து. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் என் பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இவைகளுக்கெல்லாம் என்றுமே முடிவில்லை. இவையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புத சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன் முயற்சியை நீ கைவிட்டு விடாமல், எந்த பலன்களையும் எதிர்பார்க்காமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் நீச்சல். அந்த வழி முட்கள் நிரம்பி குண்டும் குழியுமாய் இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் மாற்றி விடுவேன். எப்பொழுதும் என் நாமம் உன்னுடைய நாவில் இருக்கட்டும். என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும். உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும். இத்தனை நாட்களாக உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? நீ கற்கள் பாதையை கடந்த போது உனக்கு முன்னால் இருந்த முட்களை நான் நீக்கிக் கொண்டிருந்தேன். ஆம் தங்கமே, உன்னுடைய சோதனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் பாதையில் இருந்த கற்களையும் முட்களையும் நான் அகற்றிவிட்டேன். உனக்கான மலர் பாதையை உன் அப்பா நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன். உன் பாதையில் இருந்த அத்தனை தடைகளையும் நான் தகர்த்து விட்டேன். உன் பாதையில் இருந்த புயல்களையும் சூறாவளிகளையும் நான் ஒதுக்கிவிட்டேன். இனி நீ பயணிக்கப் போவது என் கண் பார்வையிலான பாதுகாப்பான பாதை. மலர்கள் நிறைந்த சோலை. காயம்பட்ட பாதங்கள் இனி இளைப்பாறிக் கொள்ளும். உன் ரணமான மனது இனி ஆனந்தமாகும். நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் இணையான சந்தோஷம் இனி உனக்கு கிடைக்கும். இனி நீ சந்தோஷமாகவும் தைரியமாகவும் என் பாதையில் நீ பயணிக்கப் போகின்றாய். நம்பிக்கையோடு இரு. உனக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டன. அது கூடிய விரைவில் உன் வாழ்வில் நிறைவேறும். அந்த முடிவு உனக்கு சாதகமானதாகவே இருக்கும். உன் கர்ம வினைகள் கரைந்து உன் கஷ்டங்கள் விலகி போயின. இனி நீ சந்தோஷமான வாழ்வை பெறுவாய். நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை முதலே மாற்றங்கள்